ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்து நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ காலையிலே வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அறுவடை. பூக்கள், காய்கள் எல்லாமே அறுவடை பண்ண போகிறோம். காய்கள் நிறையா இல்லைங்க, ஒரு காய் தான், அவரைக்காய் மட்டும்தான். ஸோ தப்பாக காய்கள்னோடனே நிறைய அறுவடை பண்ண போகிறேன்னு நினச்சிடாதீங்க, ஓகேவா? வந்து பூக்கள் வந்து நிறையாவே கிடச்சிருக்குது. பார்த்திங்கன்னா சங்குப்பூவே நம்மளுக்கு வந்து நிறைய பூ இந்த தடவை இன்னும் வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா நேற்றும் வந்து நிறையா பறித்தேன், இன்றைக்கி வந்து நிறையா கிடச்சிருக்குது பூக்கள். நிறையவே பூக்கள் கிடச்சிருக்குது சங்குப்பூ. அதே போலவே எல்லா பூக்களும் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூசணி சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. கொடி வந்து கட்டி விடலான்னா மேலே வந்து நம்மளுக்கு கொடி கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கீழேயே அப்படியே படரட்டும்ன்ட்டு அப்படியே சைடாக எடுத்து விட்டாச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து பூக்காய் பார்த்தோம்னா இதில் இருக்கிற அவரைக்காவை பறிக்க போகிறோம். ஒரு 4 அவரைக்காய் இருக்குதுங்க. இதில் ஒரு காய் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பூச்சி சாப்பிட்ருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்டுடுச்சு. இப்போ காயே இல்லை. இப்போது அவ்வளோ பாதி காய் ஏற்கனவே சாப்பிட்ருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காயே இல்லை. அப்புறம் இதில் ஒரு 2 காய் இருக்குது. இப்படி நம்ம செடிகள் எல்லாருமே காய் வந்திருக்கு, பூக்களும் நிறையாவே இருக்குது. பிஞ்சும் எடுத்துருக்குறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பிஞ்சு இருக்குது. எல்லா செடியிலையுமே கொஞ்சம் பிஞ்சு பூக்கள் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே வேறு கொஞ்சம் பறிச்சுட்டேன், அது வந்து நான் அப்டேட் பண்ணல. இப்போ மறுபடியும் வந்து அறுவடை நம்மளுக்கு அவரைக்காய் வந்து கொடுத்துருக்குது. நல்லா நீட்டமாக பெருசு பெருசாக இருக்குது. அவரை சூப்பராக வந்திருக்குது. நான் வந்து நிறையா உரமும் கொடுக்கல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டை அது கொடுத்தேன், அவ்வளோதான். அதில் இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுலேயும் 2 அவரை இருக்குது, ஆனால் வந்து பிஞ்சாக இருக்குதுங்க. ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம். பூக்களும் இருக்குது நிறையா. இப்படி அவரை செடி எல்லாமே வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ரோஸை பற்றியும் கொஞ்சம் பார்த்துடலாம். ரோஸ் பார்த்திங்கன்னா டபுள் கலராக எப்படி பூத்துருக்கு பாருங்க. நல்லாவே பூத்து முடிக்கல, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலராக இருக்குது. அதே செடியில் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தனி எல்லோ ஃபுல்லாகவே பூத்துட்டாங்க, தனி எல்லோவாக இருக்குது. இப்படி டபுளாக பூக்குது. டபுள் கலராக பூக்கிறது இல்லாத இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலராகவே பூத்துருக்குது. டபுள் கலராகவும் பூக்குது, எல்லோ கலராகவும் பூக்குது, தனித்தனியாக பூத்து அப்புறமா மறுபடியும் ஷேடு மாறுது. அதுபோல் நம்மளுக்கு வந்து இந்த கல்கத்தா ரோஸ் பயங்கரமாக சூப்பராக பூக்குறாங்க. ஒயிட் ரோஸ் வந்து துளிரே வராமல் இருந்தது. இப்போது வந்து நம்மளுக்கு துளிர் வந்து 2 மொட்டு வந்திருக்கு. அதில் ஒரு பூ பூக்க போகுது, நாளைக்கு விரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா இதில் சாமந்தி நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சாமந்தி பறிக்கலைங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து பறித்து அது வைக்க வேண்டாம். சரி, அடுத்த தடவை செவ்வாய்க்கிழமை அப்படியே நம்மளை வந்து சாமி படத்துக்கு பறித்து வச்சுக்கலாம், நிறையாவே இருக்குது. அதனால் அது மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் பறிச்சிடுறேன் மற்றதெல்லாம். அப்புறம் வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு 2 நாள் விட்டோம்னா பிங்க் கலராக மாறிடும். அதே போல் நடுவில் ஒரு பூ பூத்து இருந்தது, பார்த்திங்கன்னா பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்படி கை வச்சப்போ அது கையில் வந்துடுச்சு, அதனால் எடுத்தாச்சு. இது பாருங்கள், ஒரு பூ மட்டும் அதில் ஷேடு மாறிக்கிட்டு வருது பாருங்கள், ஏன்னா டபுளாக இருக்குது, பிங்க்கும் ஒரு ஆரஞ்சும் கலந்து. நம்ம வந்து புதினா வந்து போன வாரம் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்த எதல்ல பூச்சி வந்து சாப்பிட்டுட்ருக்குதுங்க. எல்லாத்தையும் இந்த பூச்சி தான் எங்கேருந்து தான் வருமோ தெரியல. அன்னாச்சி பழம் சூப்பராக வந்துட்டுருக்காங்க துளிர் வந்து. இந்த கொடி வந்து நம்மளுக்கு கொடியாகவே படறதுனால அப்படியே விட்டாச்சு. கொடி கட்டி விடணும், கம்பி ஏதாவது வாங்கிட்டு வந்து தான் அதுக்கு வந்து ரெடி பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு மொட்டு வர்ற மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது, ஒன்றுமே புரியலை. கட் பண்ணால் தூக்கி போடாமல் அதை வந்து பதியம் போடலான்னு பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டிருக்குறாங்க. ஏற்கனவே ஒன்று வந்து நான் வந்து பதியம் போட்டேன், அது வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்குறாங்க. அது வந்து இன்றைக்கி நான் எடுத்து பாட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த செடி தாங்க என்னை ஏமாற்றிடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லோ கலர்னு சொல்லி நான் சுட்டுட்டு வந்து போட்ட விதை, அதுவும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்திருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கலர் இருக்குது. அப்புறம் வந்து வெற்றிலை வந்து இப்போ சூப்பராக தளதளன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை ஏமாற்றிடுச்சு நம்ம சோளம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு, முத்தவே இல்லை, காய் முற்றி வரவே இல்லை, காஞ்சாச்சு. செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பூசணிக்காய் செடி வருது, அதை தான் விட போகிறேன்.
இந்த செடிக்குள்ளே தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. இந்த ஒரு தக்காளி மட்டும் பெருசாகிடுச்சு. ஸோ அது கூடவே விட்டாச்சு. அதை இன்னும் இருக்கிறதையும் இன்றைக்கி எடுத்து பாட் மாற்றிடுவேங்க. அவரை செடி தான் மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுருக்குது, சின்னதாக வந்திருக்குது. நம்ம வந்து காய் காய்ச்ச பிறகு தெரியும். அடுக்கு மல்லி ஃபுல்லாக துளிர் வந்திருக்கு. ஸோ மொட்டு வைக்கலை. சரி, நம்ம அடுத்து வந்து உரம் கொடுத்தோம்னா வச்சாலும் வைக்கும் மொட்டுக்கள். ஒரே ஒரு மொட்டை, அதுவும் சரியாக வரலை. எல்லா தக்காளி செடியிலையும் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வந்தது. தாஜ்மஹால் ரேட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொட்டும் பூவும் வந்து சின்னதாக பூத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, அது சத்துக்கள் எல்லாம் இப்போ வந்து நம்மளோட கிர்னி பழம் எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா கொடி நல்லா படர்ந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளுக்கு காய் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று வந்து பெருசாக ஆகுது. இதுதான் பெருசாகிற மாதிரி இருக்குது. மீதியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஒரு காய் வந்தால் கூட நம்மளுக்கு சூப்பர் தானே. வந்ததுக்கு செடி வளர்த்ததுக்கு நம்மளுக்கு ஒரு காய் கொடுத்ததுனாலே ஓகே தான். ஒரு செடி வந்து நம்மளுக்கு வந்து காய் கொடுத்து அவங்க வந்து செடி வந்து காயவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த காய் தான் இன்றைக்கி வந்து அறுவடை. இந்த கிர்னி பழம் காய் தான் இன்றைக்கி அறுவடை. பறிக்கலான்னு முயற்சி பண்ணேன். ஸோ வரல. ஸோ சிசர் வச்சு தான் கட் பண்ணோம். இதை வச்சு நம்ம வீடியோ போட்டு அந்த வீடியோவும் நல்லாவே நம்மளுக்கு வியூஸ் போயிருந்தது. பன்னீர் ரோஸ் பூத்துருக்குறாங்க. அது எல்லா பூக்களையும் பறித்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். செம்பருத்தி எல்லாமே பறிச்சாச்சுங்க. சூப்பராக வராங்க. இப்போது நம்ம திராட்சை நல்லா கொடி வீசுகிறாங்க. இந்த அடுக்கு செம்பருத்திலையும் ஒரு செம்பருத்தி வந்து இருந்தது, அதையும் பறிச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து கனகாம்பரமும் பறிக்கணும். பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், பிளாக் ரோஸ் சூப்பராகவே வந்துட்டுருக்குறாங்க. துளிர் நிறையாவே வராங்க. வந்து மொட்டுக்கள் உடனே வந்துடுறாங்க. மொட்டுக்கள் வந்து செம்மையாக வந்துட்டுருக்குறாங்க. அந்த கனகாம்பரம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம பூக்கள் எவ்வளோன்னு பார்க்கலான்னு. அவ்வளோவுமே பூக்கள் தாங்க. தட்டு பெரிய தட்டு நிறையாவே பூக்கள். கனகாம்பரம், அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ரோஸு, நம்ம அரளி, செவ்வரளி, அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூன்னு எல்லாமே நம்மளுக்கு வந்து பறித்து சூப்பராக வந்துச்சு. காயும் அவரைக்காயும் நம்மளுக்கு கிர்னி பழமும் கிடச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்ச இந்த அறுவடை சூப்பர். இவ்வளோ நாள் நான் அறுவடை எடுத்ததில்லை. இன்றைக்கி தான் நிறையவே அறுவடை எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. பூக்கள் எல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதோட நம்ம செர்பரா பூக்களும் வந்து வந்திருந்தது, எல்லாமே பறித்து வச்சுருக்கேங்க. சரிங்க, ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய், see you.